அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டுக்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவேந்திரன். நவேந்திரன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆத்மாந்திகை அம்மன் உடனுரை அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவில் சொந்தமான இடம் கூத்தப்பன் குடிகாடு பகுதியில் உள்ளது. சுப்புராஜ் என்பவர் அவருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார். மேலும் வீட்டின் முன்புறம் உள்ள இடம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அதில் மறைப்பாற்றை வைத்து நடத்தி வருகிறார். ஆனால் இடத்திற்கான வரியை பல ஆண்டுகளாக செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று உத்தரவின்படி ஆக்கிரமிப்பை செய்யப்பட்ட இடங்களை அதிகாரிகள் அகற்றினர். சுப்புராஜ் வசித்து வரும் வீட்டின் முன்பக்கம் உள்ள 10 அடி இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் அதிகாரிகள் வீட்டை காலி செய்யக்கூடியதாகவும் சுப்புராஜ் அதற்கு மறுப்பு தெரிவித்து கால அவகாசம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சுயம்புராஜ் வீட்டிற்கு சென்று அப்போது வீட்டில் சுயம்புராஜ் தனது மனைவி மற்றும் 2 வயது குழந்தையுடன் இருந்தார். இதையடுத்து அவர்கள் வெளியேறுமாறு தெரிவித்தும் வெளியே வராததால் அப்படியே வீட்டில் வைத்து பூட்டி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் சுயம்புராஜ் வீட்டில் செல்லும் பாதையில் கம்பி வேலிகள் அமைத்து அடைத்தனர். இதில் அதிர்ச்சி அடைந்த சுயம்புராஜ் இது குறித்து அதிகாரிடம் உரிய கால அவகாசம் வழங்காமல் ஏன் இப்படி வீட்டை பூட்டி சீல் வைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அதிகாரிகள் தேவை என்றால் வீட்டின் முன்புறம் உள்ள வாசல் வழியாக வெளியே சென்று வருமாறு சுயம்புராஜிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். இச்சம்பவத்தினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி நவேந்திரன்.